வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ். என்ன அமைதியாக இருக்கீங்க? இப்போ நான் என்ன சொல்லணும்? இல்லைங்க, வந்திருக்கோம். வாங்க, வணக்கம். ரிலாக்ஸ்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணலான்றதுனால தான் இந்த ஐடியா. நல்ல ஐடியா ஜி. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் மட்டும் வந்துடாமல் இருந்தால் ஓகே தான். இந்த கவினை இப்போ பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கவிதை ஏன் ஜி இப்படி இருக்கிறான்? என்னங்க எப்படி பேசுறீங்க? நம்ம கவிங்க. இல்லை அது நம்மளுக்கு எப்பயுமே ஒன்று இருக்கும்ல, ச்சா இவ்வளோ கேவலமாவா நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரி. சில அந்த பழைய ஃபோட்டோ, ஸ்கூல் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல. இப்போ அதை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. இப்போ இந்த கவினை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னத்த சொல்கிறது? நிஜமாவே தெரியல ஜி. தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓகே, கரெக்டு, தேங்க்ஸ் சொல்லிடலாம். நைஸ். அந்த கவினை அன்னைக்கு நம்பின சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. என்ன மாதிரி விஷயங்கள்? நம்ம நம்மளை நம்பி சின்சியராக வேலை பண்ணால், ஏன்னா நம்மளுமே எல்லாமே வீட்லேயும் சரி ஒரு மாதிரி பயமுறுத்திருப்பாங்கல்ல. இது எப்படி, இது நடக்குமா, இது ஒரு நிலையான ஒரு வேலை கிடையாது, இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாக எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கும் அந்த பயம்லாம் இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் நம்ம நம்புறதை தவிர ஒரு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரியான சில மூமெண்ட்ஸ்லாம் வரும்ல. அந்த மாதிரி டைமில் மேபி நம்மளை நம்பியிருப்போம், இது என்னைக்காவது நாள் நடந்துரும்னு அதுக்கான ஒரு வேலை ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அவன் அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்ததால தானே இப்போ ஏதோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கு, படுக்க வச்சிருக்கு. ஆமாம், ஐயோ ஆமாம், படுக்க ஒரு இடையே படுத்துடக்கூடாது. பட்டியா. ஸோ அந்த கவினுக்கு தேங்க்ஸ் வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. நைஸ். நம்ம வேலையை சின்சியராக 100% அதுக்கான இன்புட்டையோ எஃபோர்ட்டையோ போட்டுட்டு அதுக்கு நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்தால் என்றைக்குனாலும் அதை நம்மளை காப்பாற்றிடுன்றது தான் எப்பயுமே நம்புறது. ஏன்னா அதை தாண்டி வர வழியும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன படம் வருது உங்களோடது? கிஸ்ஸு. நல்ல வேலை ஜி. இப்போ நானே அதுதான், நீங்கள் இன்னும் 2 கேள்வி வேறு ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிஸ்ஸு செப்டம்பர் 19 வருதுன்றது வந்துட்டு அப்படியே வாங்க ஜி அப்படின்னு இருப்பேன். அதுக்கு தாங்க ஸ்பெஷலாக செக்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஓகே, நம்ம பெட்டெல்லாம் வேறு போட்டுட்டு. கிஸ் தமிழ் சினிமாவில் நிறைய பாட்டு முத்தத்தை வச்சு இருக்கு. கரெக்டா? அப்படியே ஒரு பாட்டு பாடுங்க. முத்தே முத்தம்மா பாடுங்க. ஐயோ அது வராது. சும்மா பாடுவோம். நம்ம தானே நின்றுட்டு உக்காந்துட்டு பாடினாலே நல்லா இருக்குது. படுத்துன்னு படுத்த எனக்கு ஆல்ரெடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இங்கே தொண்டைக்கு வாய்க்கு நடுவில் ஏதோ மாட்டி பாதி தான் வருது. அப்படிலாம் எனக்கு ரொம்ப அப்படியா? பாட்டு வேணா சொல்கிறேன், நீங்கள் வேணா போட்டுக்கோங்க. ஆனால் காப்பி ரைட்ஸ் வருமா? ஆமாம். முத்தே முத்தம்மா. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ். சூப்பர். அப்புறம் முத்தமழை கொட்டி தீராதோ. நிறையா இருக்குல்ல. நான் சொல்லவா ஒன்று? முத்தம் முத்தம் முத்தமா, 3ஆம் உலகத்தம்மா. கரெக்டு. ஆரிய உதடுகள் உன்னது. ஓ, உதட்டுக்கு போகலாமா? உதட்டுல தானே முத்தம் வருது. ஓகே. அப்போ உடம்புல இருந்து தானே உதடு இருக்கு, உடம்புக்கு அப்படிலாம் போயிடலாமா? இல்ல எல்லை மீறி போக வேண்டாம். ஓகே. ரீமாசன் ஒரு பாட்டு பாடுவாங்களே செல்லமேல, இதுவும் செல்லமே தான். இன்னொரு பாட்டு காதலுக்கு மாசை இல்லை, அதுவா? அது இல்லை. கும்மியடி வேற, செல்லமேல இன்னொரு பாட்டா? சரி, அதை விடுங்க. முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தம். அதான் நான் சொன்னேனே, நான் சொன்னேன்ல ஜி. சொன்னியா? ஆமாம். நீங்க பாடாதனால மனசுல நிக்கல பாருங்க. அதை விடுங்க. நீங்க இப்போ செல்லமேல என்ன பாட்டு? செல்லமேல ரீமாசன் ஒரு பாட்டு பாடுவாங்க. செல்லமேலையா? செல்லமே இல்லையா அது? வெள்ளைக்கார முத்தம். நல்ல பாட்டு. எனக்கு எப்பயுமே இந்த ஏதாவது பாட்டை யோசிச்சுட்டு அதை ஒரு மாதிரி கண்டுபிடிக்கலன்னா அது அப்படியே ஓடிட்டே இருக்கும் நாள் பூரா. ஆமா, அது நான் காலேஜ்ல இருந்தே இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா, அது வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது, கூகுள் பண்ணக்கூடாது, அதை நம்மளே ரீகால் பண்ணி அதை எப்படியா கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு ப்ரெஷர் ஒன்று ஆட் ஆகும், அது நல்லா இருக்கும். அது செல்ஃப் இம்போஸ்டு ப்ரெஷர். ஓகே, இங்கிலீஷா? ஓகே. கிஸ்ஸு செப்டம்பர் 19 முதல் ஜாலியாக ஒரு ராம்காம் பண்ணணும் அப்படின்றதும் அது ஒரு ஜானர் தானே. அதை கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் தான் நம்ம ஆள் சதீஷ் கிருஷ்ணன் இது சொன்னபடி கதை நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கேட்கும்போது புதுசாக இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கினது தான். வாட் இஸ் சம்திங் யூ ஹாவ் இம்ப்ரூவ்ட் அட்? இம்ப்ரூவ் டான்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், கொஞ்சம். ஆனால் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரைப்
ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் டேஸ் எவரா? பெஸ்ட் டேஸ் எவர். பெஸ்ட் டேஸ் எவர்னா ஒரு பாட்டு ஞாபகம் வருது, லட்சம் கலோரி ஒற்றை முத்தத்தில். ஓ முத்தம் அந்த மாதிரி பின்னாடி நடுவுலையும் வரலாமா? ஃபர்ஸ்ட் லைன்ல தானங்க வருது, நானே ஏதோ தேடி பொறுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, செம பாட்டு. பிடிக்கும் எனக்கு. ஒரு மாதிரி எப்பயுமே என்னோட ஸ்கூல் டேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது பெருசா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மள எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஸ்நாக்ஸ். ஆமாம், ஸ்நாக்ஸ் இருக்கும் மெயினாக. எங்கள் வீட்டில் பால் பூரிலாம் ஒன்று பண்ணுவாங்க. பால் பூரியா? ஆமாம், அது ஒன்றும் இல்லை ஜி, காலையில் பூரி போட்டு கொடுப்பாங்க, அது ஒரு 4-5 மீண்டு போய்டும்ல, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, பாலில் வந்து வெல்லம் அப்படியே அந்த பூரியை வந்து சோக் பண்ணிவிடுவாங்க. ஓ, அந்த காலத்து ஏழைகளின் கெலாக்ஸ் மாதிரி அது. கார்ன்ஃப்ளேக்ஸ். ஆமாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட்டம். அது ஒரு மாதிரி சோக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் ஸ்நாக். அப்போ எனக்கு எப்போல்லாம் பூரி போடுறாங்களோ அப்போ ரொம்ப ஜாலியாகிடும். ஓ, ஏன்னா சாயங்காலம் பால் பூரி வந்துடுது அப்படின்ட்டு. ஆமாம், அது ஒரு நாள் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்த்தா டிஃபன் பாக்ஸில் அப்புறம் அந்த பாலெல்லாம் லீக் ஆயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா, ஏய் வீட்டுக்கு வந்து தின்னுக்கடா அப்படின்னு. நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு பூஸ்ட் எடுத்துகிட்டு போனேன். எங்க போகிற வழியே லீக் ஆயிடுச்சு. சைக்கிளில் போவோம்ல, ஸ்கூலுக்குலாம் பூஸ்ட் எடுத்து போனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் குடிக்க முடியாது, முடிச்சிருவானுங்களே பசங்க. சும்மா ஒரு ஆசையாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஓகே, கொட்டிருச்சு. பேக்லலாம் சிந்தி வேஸ்ட்டுங்க. பெரிய பிரச்சனை தெரியுமா, பேக்ல ஏதாவது சிந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, நோட்டு நனைஞ்சிரும், பேக்கை க்ளீன் பண்ணணும். ஆமாம், சரியான தலைவலிங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. ஸோ பெஸ்ட் டேஸ்னா எனக்கு தெரிஞ்சு அதை வச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒன்று இருக்கும்ல, ஓகே இப்போ நம்ம ஸ்கூலு காலேஜுக்கே பஸ்ஸு ட்ரெயின் இப்படி தான் போயிட்டு வந்திருப்போம். டெஃபினட்டாக என்றைக்காவது ஒரு நாள் பைக் வாங்குவோமான்றதே ஒரு கனவாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2 வீலரு அது நம்ம காசுலேயே சேர்த்து வச்சு அது ஒன்று வாங்கும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு. அது அந்த பொருளுக்கான மதிப்பு இல்லை, பட் நான் சேர்த்து வச்சு நான் நம்பி நான் உழைச்சி ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சின்னதாக நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட். அந்த மாதிரி சொல்கிறேன். என்ன பைக் வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க? டியோ. எனக்கு அதான் சொல்கிறேன், இப்போ இந்த கால் கொஞ்சம் பிரச்சனைன்றனால கீர் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பு. டியோன்னா ஒரு மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு சமணங்கால் போட்டுலாம் ஓட்டலாம், ஜாலியாக இருக்கும். அதை நம்ம ஊர் டிராஃபிக்கு அதுதான் பெஸ்ட்டு வேறு. அந்த வண்டி டியோ தான் வாங்கினேன். அப்புறமேட்டு மேபி ஃபஸ்ட் டைம் அதான் வீட்டுக்கு இப்போ ஒரு ஏசி வாங்கும்போதோ இல்லை சோஃபா வாங்கும்போதோ, அதான் அந்த மாதிரி எல்லா பசங்களுக்குமே இருக்கும்ல ஸ்மால் வின்ஸ். அந்த அந்த ஃபீலிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து பெஸ்ட் டேஸ் வச்சுக்கலாம். கிஸ்ஸில் ஒரு பெஸ்ட் டே சொல்லுங்கள். கிஸ்ஸில் பெஸ்ட் டே மேபி மொத நம்ம அம்மாவுக்கு கொடுத்ததோ இல்லை அம்மா நம்மளுக்கு கொடுத்ததோ. இல்லைங்க, படத்தை கேட்டேங்க. தாய் சென்டிமெண்ட்ல என்னையோட மிஞ்சிட்டானப்பா அந்த மாதிரியா. பெஸ்ட் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. That's how we roll. எஸ் செப்டம்பர் 19 முதல் அபிமான திரையரங்குகளில் கிஸ். ஆமாம், வாங்கி பெறுங்கள் டிக்கெட்டு. கரெக்ட் அது லைட்டாக ஜர்க்காய். கேட்டு வாங்குங்களுக்கு பதிலாக வாங்கி பெறுங்கள்னு வளர்ற மாதிரி. கேட்டு வாங்குங்கள்லாம் நல்ல பஞ்ச்லைனாக இருந்திருக்கும். ஷூட்டிங்கில் சொல்லுங்கள். ஷூட்டிங்லையா எனக்கு பர்சனலாக பயங்கர ஹாப்பி வந்து விடிவி சார் கூட திரும்ப ஒர்க் பண்ணது. எனக்கு டாடாக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸு. எனக்கு பர்சனலாகவே அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அவர் பாட்டு ஜாலியாக வித் கணேசன். ஆமாம், இல்லை அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணதே எனக்கு பயங்கர ஹாப்பி. அவர் சீன்ஸில் இருக்கும்போதே செம்ம ஜாலியாகிடும். இன்றைய தினம் ஒரு பெஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா காலையிலேருந்து ஒரு 4-5 இன்டர்வியூ பேக் டு பேக். இதே பெட்லையா? இதே பெட்டில் கிடையாது. ஓகே பெட்டு வந்து உங்களுக்காக நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே மற்றதெல்லாம் உட்கார வச்சு எடுத்தோம். ஓகே நல்லா இருந்துச்சு. விஜய் யேசுதாஸ் வந்திருந்தாங்க. ஊர் சைட்லாம் பஸ்ஸில் போனால் பாட்டை போட்டாங்கன்னா கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஜன்னல் ஒரு சீட்டு மாதிரி. அதே தான், அந்த மாதிரி ஃபுல்லாக கிடச்சிருக்குமே. உட்கார வச்சு சந்தோஷமாக பாட்டு கேட்டு வந்தேன் நான். எனக்கு ரீசெண்டாக இது அவர் தானே காதல் வைத்து. ஆமாங்க, இல்லை எனக்கு ரீசெண்டாக அந்த பாட்டு பயங்கரமாக ரிப்பீட்டில் கேட்டுட்ருக்கிறேன். பார்த்தா மனுஷன் என்னாமா பாடியிருக்கிறாப்புல அப்படி இருக்கு. முக்கியமாக என்னெல்லாம் பேசணும்னா, நெஞ்சமே பாடியிருக்காங்களா, காதல் வைத்து பாடியிருக்காங்களா, கட்டபொம்மை ஊர் எனக்கு பாடியிருக்காங்க, ரங்கு ரங்கம்மா அந்த பாட்டும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் அதை அப்ரோச்சஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். When was the last time you were really sad? Why? Maybe Bloody Beggar-ஓட ரிலீஸ்ன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி படம் கமர்ஷியலி இட் டிடன்ட் கோ வெல். ஒரு 2 நாள் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் மண்டேலேருந்து ஓகே அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கியாச்சு. 2வது டே வேலை பார்க்குறது மட்டும்தான்
எந்த விதத்துலையும் மூவ் ஆன் ஆகிறதுக்கோ இல்லை அடுத்த நம்ம அதை ஹீல் பண்ணுறதுக்கான வழின்னு நான் நினைக்கிறேன் நான். ப்ளஸ் எனக்கு நான் ஃபஸ்ட்டு படம் ஒரு மாதிரி 3 வருஷம் டிலே அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால எனக்கு அங்கேயே அதெல்லாம் கொஞ்சம் டியூன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எதனாலுமே இது வந்துச்சுன்னா இது வரும், இது வந்துச்சுன்னா இதுவும் வரும் அப்படிங்கிறது அங்கேயே கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மைண்டு. வருத்தம்னா அது என்னை தாண்டி இன்னும் படத்தில் இருந்த சிலருக்கு அது நிறையா ஐடென்டிட்டி கொடுக்கும்னு நான் அது கொஞ்சம் நிறையா நம்பினேன். அதெல்லாம் கொஞ்சம் நடக்காதது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ டேரக்டருக்கு, மியூசிக் டேரக்டருக்கு, நடித்தவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை தான் இன்னொரு வேலையினுடைய வலியையும் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும். அதனால் அடுத்த வேலைக்கு நம்ம தயாராகிட்டோம். ஆமாம் ஆமாம், எப்பயுமே அதுதான். அடுத்து கிஸ்ஸு செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கேட்டு வாங்குங்கள் சொல்லுங்கள். கேட்டு வாங்குங்கள், வாங்கி பெறுங்கள் அவர் சொன்னாப்புல. பி பிஸி, எதுவாக இருந்தாலும் பி பிஸி. Be busy. Be busy. Do whatever you want. Whatever people say, don't bother about it. சோகத்தை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம கமிட்டடாகவே இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு நேரம் செலவிடவே நேரம் இருக்காதுல்ல. நேம் சம்திங் தட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. நீங்கள் எடுக்கிற கார்டுக்கு நான் சொல்லணுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரேடியோ கேட்பேன். ரேடியோவில் திடீர்னு சர்ப்ரைஸாக நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப காலமாக கேட்காத ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அது என்ன ரொம்ப சந்தோஷப்படுது. கரெக்ட் நல்ல விஷயம். மேக்ஸ் மீ ஆல்வேஸ் ஹாப்பியா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து ஒரே விஷயம் மாறாமல் இருக்குன்னா படம் பார்க்குறது தான் நினைக்கிறேன். ஆஹா, டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளை மீறி அது என்னென்னமோ அது யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த நாளே ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரு 4 பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம், பேசுவோம், அந்த சீனை நம்ம திருப்பி பேசுவோம். அதில் பாட்டெல்லாம் இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிடி பாட்டெல்லாம் கேட்டு வாங்கி ரெடி ஆகிட்டே இருப்போம் வேறு அந்த படத்துக்காக. பாட்டெல்லாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இப்போ தேட்டரில் வரும்போது நான் இங்கே லிப்சிங் பண்ணணும். நான் அது ஒரு கெத்து. ஆமாம் எல்லா பாட்டும் எனக்கு தெரியும்டா லிரிக்ஸரா அந்த மாதிரி அது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்துட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். அந்த டைமில் இப்போ ஷாஜகான் சாங்ஸ் ஆகட்டும், முகவரி சாங்ஸு, அப்புறம் அந்த பீரியடில் வந்த ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் நினைக்கிறேன். இப்போ 12B அதெல்லாம் அந்த டைமில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் அப்போ வாக்மேன் கேட்டு சுற்றிட்டு இருந்தோம். பூவெல்லாம் முன்வாசம், தாலாட்டும் காற்றேவாலாம் பயங்கரமாக இருக்குமே. ஆமாம், பூவெல்லாம் முன்வாசம் சாங்ஸு அந்த டைமில் வந்த பீரியட். ஏன்னா அப்போல்லாம் தான் பாட்டு புக்கெல்லாம் ஃபேமஸ் வேறு. தாலாட்டும் காற்றேவால ஒரு லைன் இருக்கும், மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு இது. தலையெல்லாம் பூக்கள் பூத்து தள்ளாடும் மரம் ஒன்றின் இலையெல்லாம் உன் பெயரை எழுதாமல் போவேனோ. அட்டகாசமான லைன். பையா இருக்குல்ல, பையா படம். பையா படம் எனக்கு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மெமரி. எல்லா பாட்டையும் கேட்டு உள்ளே போய் உட்காந்து எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாட்டு எனக்கு தெரியும், அந்த பாட்டு எனக்கு தெரியும், சுத்துதே வரைக்கும் எனக்கு தெரியும், எல்லாம் சொல்லியாச்சு. ஏதோ ஒன்று அதை போட்டது பிளாட்டு. இப்போலாம் ரெக்கார்ட் பண்ணி நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்துடுது வெளியில். ஆமாம், நிறைய பேர் ஸ்டோரி போட்டுடுறாங்க. ஆமாம். ஐயோ, அதுவும் இப்போ இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் ட்விட்டருக்கே போகக்கூடாது. இன்ஸ்டாகிராம் கூட ஓகே, ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கார்டு வந்துடுது, இல்லை கிளைமேக்ஸ் எண்டு கார்டு வந்துடுது. லைட் ஆஃப் பண்ணணும், எல்லா லைட்டும் ஆன் ஆயிடுது. சரி, செலிப்ரேஷன் இஸ் ஃபைன். ஏன்னா தேட்டரே அதுதானே. அது கரெக்ட். தேட்டருக்கு போகிறதே கொண்டாடுறது இல்லை. அடுத்து வரவங்க கரெக்ட், அவங்களுக்கு அந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இருக்கணுன்றது தான் நல்ல விஷயம். நாளைக்கு ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருப்பான்ல, அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, பாவம். கரெக்ட். அந்த பையன் நானா கூட இருக்கலாம்ல. கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ பையால் அந்த பாட்டு இருக்குல்ல, ஆமாம், அதை நமக்கு வெளில என்ன படம் தலை வந்து இந்த உயிரே நுயிரேன்னு ஒரு பாட்டு. உயிரே அது இல்லை, அது ஹாரிஸ் தொட்டிஜியா. உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன். பூஜையா? பூஜை வந்தா பூஜை, அதான் பூஜை தான் நினைக்கிறேன். பூஜை. அதுவும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா கேட்ட பாட்டு செம்மையா இருந்துச்சு. இப்போ என்னன்னா, பையால அந்த பாட்டு வந்துருச்சு, ஒரு தடவை தான் கேட்குறோம் தியேட்டர்ல. ஆமா கரெக்ட். எப்படா விடுவீங்க அதை வெளில வந்து சொல்லவும் முடியாது. ஆமா, அதை வெளில வந்து எப்படி சொல்லியிருப்போம்னா, நான் அப்படிதான் சொன்னேன், கடைசியில யுவன் ஒன்று இருக்கு, அதுல ஒரு புது பாட்டு ஒன்று இருக்கு. ஏன்னா அது என்ன பாட்டுன்னு தெரியாது. கரெக்ட். கடைசியில ஒரு பாட்டு இருக்கு. ஆமா. கிஸ்ல ஒரு ரொம்ப ஃபேவரட் பாட்டு என்ன? கிஸ்ஸில் எனக்கு ஃபேவரட்டான பாட்டுன்னா திருடிக்கு அப்புறம் இப்போ என்னாலேன்னு ஒரு பாட்டு. அதுதான் படத்தோட ஹோல் சோல் மாதிரி. அது ஆக்சுவலாக நம்ம அண்ணன் விக்கி எழுதியிருக்கா. அப்படி அந்த ஒரு மீம்லாம் கூட இருக்குமே, வென் விக்கி டேக்ஸ் த பென், அந்த மாதிரி
ஆல்வேஸ் ட்ராப்ஸ் பேங்கர் தான். ஆமாம் ஆமாம் கலக்கிட்டார் அந்த மாதிரி. எனக்கு அதில் ஃபேவரட்டான ஒரு 2 லைனும் இருக்கும். நிறைய ஸ்பெசிஃபிக்காக வேறு கேட்டேன் அவர்கிட்ட, அண்ணன் எனக்கு வந்து அந்த தாங்காதம்மா, போகாதம்மா, கண் மூடாதம்மா, இந்த மாதிரி அந்த அம்மானு முடிகிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தேன். ஏன்னா தாங்காதடி போகாதடி இதெல்லாம் வரும், அந்த மாதிரி ஒன்று வரும்போது எனக்கு அந்த போகாதம்மா மானு முடிகிற மாதிரி மட்டும் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு. அதுக்கு தான் செம்தியாக எழுதி கொடுத்தாப்புல. எரியும் எந்தன் காதலை காக்க கண்ணீர் கடல் போதாதம்மா, மூச்சை விடும் நொடி வந்தும் கூட உன்னை விட முடியாதம்மா அப்படின்னு எழுதினாப்புல. செமையா இருக்கு. புகழு என் தள்ளோ அந்த மாதிரி எனக்கு ஜாலியாயிருச்சு அந்த லைன். When was the last time you were really proud of yourself? Why? நம்மளே நம்மளை வந்து பெருமையா உணர்ந்த தருணமா? தட்டி கொடுத்ததுக்கும் ஓகே. பெருமை எனக்கு தெரிஞ்சு அது அந்த காலேஜ்லேருந்து கரெக்டாக அந்த வீட்டை பார்த்துக்க ஆரம்பித்த டைமில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது பெருசாக அந்த ஃபீலிங் வரலன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே நம்மளால் பார்த்துக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அப்புறம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம செலவை மட்டும் நம்மளால் பார்த்துக்க முடிஞ்சால் போதும்ன்றதே ஒரு பெரிய இதுவாக இருந்தது, வீட்டிலேருந்து வாங்காமல் இருந்துடணுன்ட்டு. அதை தாண்டி ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு தெரியுதுல்ல, ஓகே அம்மா அப்பாவுக்கு வயசாகுது, நம்ம தான் டேக் ஓவர் பண்ணிக்கணுன்ற போது அந்த ஃபஸ்ட் டைம் வீட்டு வாடகை கட்டும்போது வேணால் எனக்கு பெருமையாக இருந்துச்சு சொல்லலாம். அது எல்லாருக்குமே இருக்கும்ல பசங்க. நல்ல பதில், நல்ல பதில். ஏன்னா அது எனக்கு பயமாகவும் இருந்தது, பண்ண முடியுமான்னு தெரியல. சரி இப்போ பண்ணுறோம், அடுத்த மாதம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு அதுக்காக இப்போ நம்ம உழைக்க ஆரம்பிக்கிறோம். அது பண்ணும்போது மேபி அதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே அப்போ நம்மளால் முடியும் போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது அப்படியே. சரி, ரொம்ப நல்ல பதிலுங்க. நீங்கள் நிறைய ஸ்மால் வின்ஸை சொல்கிறது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அவ்வளோதானே ஜி, ஸ்மால் வின்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அது பிக் வின், பெரிய வின்னாக நம்ம அப்படி நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏதோ பெருசாக ஜெயிக்கணும் ஓடணும் அதெல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிற இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. குட்டி குட்டி மைல் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். வாடகை வீடு தேடி அலைஞ்சிருக்கீங்களா? அதுவும் கரெக்டாக அந்த சீரியல் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா மாறுறோம். அப்போல்லாம் பார்த்தா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்போ டிவியில் வரவங்களுக்கு வீடு எங்கள் ஃபேமிலியாக தாங்க வரோம் அப்படின்னா அப்போ கொடுக்கவே மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நிறைய சினிமாக்காரங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது டெஃபினட்டாக இருக்கும். நான் தெரிஞ்சு முன்னாடி இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்டெல்லாம் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வளசரவாக்கம் பட்ஜெட்டெல்லாம் போட்டு இந்த இதுக்கு எனக்கு வீடு வாடகைக்கு வேணும், இந்த மாதிரி உதவும் நண்பர்கள் இன்பாக்ஸில் தெரிவிக்கும்னு இப்படி ஏதோ போட்டதான் எனக்கு ஒரு ஞாபகம். ஆமாம். வாட் இஸ் ஒன் ஹேபிட் யூ ஹேவ் தட் யூ விஷ் யூ டின்ட்னா? உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தாவா? லேட் நைட் ஸ்லீப்பிங். எனக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லீப்பிங். அதுதான், அது லேட் நைட்னாலே ஏர்லி மார்னிங் இப்போ போயிடுது. அதுதான் லேட் நைட்டு. படுக்கிறதே 4 மணி 5 மணின்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நெல்சனா கூட டிஸ்கஷன் டைம்ஸுமே முன்னாடி நைட்டெல்லாம் அப்படியே போகும். நைட்டு தான் நாங்கள் அப்படியே ரோட்டில் ஜாலியாக நடப்போம், கதை பேசுவோம். ஏன்னா ரோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மவுண்ட் ரோடில் ஒரு அண்ணன் பூஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு இருப்பா. அப்படியே நான் சொன்னேண்ணா, ஐ மீன் நீங்கள் பூஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா பூஸ்ட்டுக்கு சொன்னேன், பூஸ்ட்டை கனெக்ட் பண்ண வந்தேன். அப்படியே ஓகே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நைட் டைம்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகும்போது அதெல்லாம் போய் இப்போ ஷூட்டிங்னா மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக டிசிப்ளினாக தூங்கி எழுந்து ஒரு 8 மணி நேரம் எப்படியா தூங்கிடணும் அப்படின்னு அதை டார்கெட் பண்ணி ஒன்று பண்ணுறோம். ஆனால் இப்போ அது ஷூட்டிங் அப்போ நம்மளுக்கே தெரியுது, அப்போ ஷூட்டிங் அப்போ பண்ணுறோம். ஆனால் மற்ற டைம்லாம் சரி ஓகே இப்போ தான் ஷூட் இல்லையே பரவாயில்ல கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுவும் இந்த எப்பயுமே இந்த ஏதாவது சீரீஸ்லாம் அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீரீஸ் முடிக்கும் போது வரைக்கும் பார்த்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எபிசோடுக்கு நடுவுலேயே அவன் எங்கேயாவது ஒரு டிப் ஒன்று வைப்பான், ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீன் போகும் இல்லையா, அங்கேயே நம்ம அதை நிப்பாட்டிடணும். ஏன்னா அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த எபிசோடோட எண்டு. ஏன்னா எல்லா எபிசோடு எண்டில் ஏதாவது ஒரு ஹையை வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த எபிசோடோட லீடு வேறு ஏதாவது ஒன்று காமிச்சிருவானுங்க. அது அப்படியே போய் நேருக்குதோ மேரத்தான் மாதிரி. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி லேட் நைட்டு ஏர்லி மார்னிங் எல்லாம் புஸ்கோ அப்படியே. If you saw someone stealing, what would you do? ஆமாம், யாராவது திருடுறத பார்த்தாவா மேபி கூப்பிட்டு ஏன்னு கேட்கலாம். அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இயலாமையில் திருடுறாங்களா இல்லை
எதனால திருடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. சிங்கம்ல டைலாக் வரும்ல, என்னது பசிக்கு பொங்கல் திருடுறவனை மன்னிச்சிடலாம், ருசிக்கு பாயசம் திருடுறவனை மன்னிக்கவே முடியாது. அந்த மாதிரி. ஏன்னா எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா தவறுகளை நம்மளால நியாயப்படுத்தவும் முடியும். ஆஹா, நல்லா இருக்கே. அது மல்லாக்கப்படுத்தா இஷ்டத்துக்கு வரும். ஆனால் இங்கே எங்கே வந்தோம், திருடுறவங்களை பார்த்தா அந்த காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை திருத்துறதுக்கோ அப்படி இல்லைன்னா நிஜமாவே தப்புன்னு இருந்தால் மேபி சட்டப்படி அதை என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதானே பண்ண முடியும், வேற என்ன பண்ணுறோம். சின்ன வயசு சும்மா சின்ன திருட்டுகள்லாம் உண்டா? சின்ன திருட்டுகளா? சின்ன திருட்டுகளில் நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. நான் திருடல, என்ன ஆயிடுச்சு, நான் பேசவே இல்லை. நான் பேசாத போது என்னோட பேரை வந்து போர்டில் எழுதிட்டா. ஓகே. கிளாஸ் லீடரு பேசவே இல்லை, எழுதிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவமாயிருச்சு. அன்னைக்கு நடிச்சிட்டாங்க வேற. ஐயோ. ஆமாம், அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த இது இருக்குல்ல பெண்டுலம் இப்படி ஒன்று ஆடுமே. ஆமாம், பெண்டுலம் தான் அது. ஆமாம், அதை வந்து இதுக்கு போயிட்டு லேபு போயிருக்கும் போது கரெக்டாக அந்த பெண்டுலத்தை எடுத்து அந்த பொண்ணு பேக்கில் போட்டு போடு. பெண்டுலம் தேடி இது பண்ணி எல்லா பேக்கையும் சர்ச் பண்ணி அந்த பொண்ணு மாட்டி அந்த சர்ப்ரைஸ் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது இது பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜில் வந்து அவள் வேலைக்கு போயிட்டா, நான் இங்கே அப்போ தான் அந்த கணக்காலங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் திரும்பி ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். அப்போ நான் கேட்டேன் சும்மா, உனக்கு இது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. ஞாபகம் இருக்குன்னா ஓகே, ஐ அம் த கை. அதனால் எனக்கு அதான் அந்த மாதிரி ஒரு கில்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவேன். ஓ ஆமாம், அது பல வருஷம் கழிச்சு அந்த சான்ஸ் கிடச்சிச்சுன்றதுனால இறக்கி வச்சாச்சு. ஆமாம், பரவாயில்லையேங்க. ஆமாம். இல்லை, அது ரொம்ப கஷ்டம். நம்ம கஷ்டத்தோட கூட இருந்துடலாம், கில்ட்டோட இருக்க முடியாது. கரெக்ட். கிஸ் படத்தினுடைய லாஸ்ட் டே ஷூட் ரேப் பண்ண அனுபவம். கிஸ் படத்தோட அது வந்து ரேப்புன்னே தெரியாமல் ரேப் ஆனது, அது அப்படி ஒரு அனுபவம் அது. ஏன்னா இன்னொரு 2 சாங் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சு தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு லாஸ்ட் மினிட் ஸோ அப்படி ஒரு மாதிரி எதிர்பாராமல் அப்படி ஒரு ரேப்பு. ஆனால் சரி ஓகே, ஒரு வழியாக ஆனால் பரவாயில்ல, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம், ஷூட்டிங் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத அதுவே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நான் தான் சொல்கிறேன்ல, ஜாலியாக சந்தோஷமாக ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு ஹாப்பியாக போகணும் அப்படின்றத ஒரு இன்டென்ஷனுக்காக மட்டுமே பண்ண ஒரு படம். அது அந்த லாஸ்ட் டே முடியும் போது அது சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, முடிச்சிட்டோம், ஒரு நிறைவு. ஆமாம், நிறைவு நாள் அன்று ஒரு நிறைவு. ஆமாம், மன நிறைவு. கரெக்டு, சூப்பர். க்ரோயிங் அப் இருக்கு இல்லையா? ஆமாம். பெஸ்ட்டு திங் என்ன, ஒஸ்ட்டு திங் என்ன? க்ரோயிங் அப்பா உங்களை பொறுத்த வரைக்கும்? க்ரோயிங் அப்போட பெஸ்ட்டு திங்குன்னு பார்த்தா, சில விஷயம்லாம் நம்மளுக்கு சில டைம்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மனவலியாக இருந்திருக்கும், மன உளைச்சலாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்ட முடியுமாடா, இப்படி ஒரு துயரத்தில் இருக்கோமேடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, இதுக்கா இவ்வளோ சோகமாக இருந்தோம், இதுக்கா ஒரு 4 நாள் சாப்பிடாம இருந்தோம், இதுக்கு இருக்கும்ல. இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்ட சண்டையாகட்டும், எல்லாமே இருக்குல்ல. வீட்டில் இப்போ அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டதாகட்டும், இந்த மாதிரி சப்ப விஷயமா தான் இருக்கும். என் அக்கா தான் ஏதோ பண்ணான்னு சொல்லி என்னை அடித்ததுக்கெலாம் நான் வீட்டை விட்டுலாம் ஓடிருக்கேன். ஓடி போய் எங்கள் ஆச்சி வீட்டில் இருந்துட்டு சொல்லிடாதீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு மக்கள். ஆமாம், அவங்க தேடட்டும், நான் இல்லைன்னு அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டாங்க போல, இங்கே தான் இருக்கா, எல்லோரும் ஜாலியாக இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன தேடி வரவே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி. அப்புறம் நம்மளே போயிட்டோம். ஸோ அன்னைக்கு அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய இதுவாக தான் இருந்திருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஓகே, இவ்வளோ சாதாரணமான சில்லியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோமே, ப்ளஸ் தாண்டவே முடியாத சோகத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது, அதெல்லாம் இப்போது க்ரோயிங்கோட பாசிட்டிவ்ஸ் நல்ல விஷயங்களாக பார்க்குறேன் நான். இன்னொன்று நெகட்டிவா, க்ரோயிங்கோட டிஸ்அட்வான்டேஜா? ஆமாம், டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஜி. எல்லா அது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், அந்த மாதிரி அது எல்லாமே இருக்குதுல்ல. ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கவலையாக இருக்காது, நான் ஜாலியாக ஓகே அப்பா நான் போகிறேன்டா, விளையாடுறேன்டா, லவ் பண்ணுறேன்டா, வரேன்டா அப்படின்ற மாதிரி நான் பாட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அதிகபட்ச கவலையே போக ஸ்கெடியூல் பார்த்தீங்களா, போகிறேன்டா, விளையாடுறா, லவ் பண்ணுறேன்டா, வரேன்டா. இப்போ இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனால எடுத்து தொலைச்சிடாதீங்க. அதுக்காக இன்ஸ்பிரேஷனுக்காக நான் வேறு கதையை சொல்ல முடியாது, நான் என்ன பண்ணணும் அதை தான் சொல்ல முடியும்.
இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணால் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு ஸ்கூல் டைமில் வந்து அதுதான். அப்போ எதுவுமே நம்மளுக்கு இல்லை. இப்போ ஆனால் நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது. பட் எண்டாவது டே எதுவுமே நம்மளால் ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது. கரெக்ட். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அதோட அப்படியே நம்ம போய் தான் ஆகணும். ஸ்கூல் லெவலில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் சொல்லுங்கள். ஒரு நாளா? ரெக்கார்ட் நோட்டில் தான் லவ் லெட்டர் மாற்றிப்போம் நான். ஓ, மாற்றிப்பீங்க? ஆமாம். ஓ, இட்ஸ் டபுள் சைடு. ஆமாம், நம்மளது எல்லாமே டபுள் சைடு தான். அந்த மாதிரி. ஏன்னா அப்போ கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, மிஸ்டேக் மாட்டினா அவ்வளோதான். ஆனால் சொல்லிட்டு ரெக்கார்ட் நோட்டுக்குள்ளே கிடையாது. அப்போ நம்ம ப்ரௌன் கவர் போடுவோம்ல, நினைத்தேன். ஸோ கரெக்டாக ப்ரௌன் கவரை கழட்டிட்டு நோட்டுக்கு மேலே வச்சு ப்ரௌன் கவரில் ரேப் பண்ணி அப்படி போயிட்டு இருந்துச்சு டிரான்சாக்ஷன்ஸ். நான் அந்த ப்ரௌன் கவரில் என்ன நம்ம வச்சுருப்பேன், புது பட சீடிலாம் வச்சுருப்பேன். அது என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான், இன்னொருத்த பாட்டு புக் வச்சுருந்தான். கரெக்ட். ஐடியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவனுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை மாற்றிக்கிட்டானுங்க. அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை மாற்றிக்கிட்டோம். அந்த மாதிரி. நைஸ். கடைசி வரைக்கும் மாட்டவே இல்லை எங்கள் ஸ்கூலில். கடைசி வரைக்கும் மாட்டினேன்னா மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், க்ளோஸ் டு 12th அந்த மாதிரி ஏதோ மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் க்ரோயிங் அப் பொறுத்த வரைக்கும் எல்லா வளர்ந்தவங்கள்ட்ட கேட்டாலும் எனக்கு இந்த முடிவெடுக்கிறது தான் ஒரே கடுப்பாக இருக்குது. என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ்ஸை வாங்குறது, இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, அந்த மெனுவெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இதெல்லாம் தெரியாது. எனக்கு எங்கே எப்போ போய் கேட்டாலும் எனக்கு எதாவது தோசைன்றுவேன். எனக்கெல்லாம் 3 வேளை தோசை தக்காளி சட்னி இருந்தால் போதும். சூப்பர். ஆமாம், அவ்வளோதான். அது ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துட்டாங்க, அதனால அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கிடையாதோ? அவ்வளோலாம் கிடையாது. நம்ம திருப்பி அந்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இது பண்ணணும். எதுக்கு? தோசை நல்லா இருக்குல்ல, தோசையே சாப்பிட்டு அப்படியே இருந்துக்குவோம். அந்த மாதிரி தான் அது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சிட்டோம். அடடே, நன்றி. தேங்க்யூ. எனக்கு நிஜமாவே நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பெட்டில் படுத்துட்டு சொல்கிறதால நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது செட்டப் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் புதுசாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பெட் டைம் ஸ்டோரிஸ்னுடைய இந்த எபிசோட நிறைய கதைகள்லாம் சொல்லி ரெஃப்ரெஷிங்கான ஒரு டைமாக மாற்றிருக்கீங்க. இந்த பெட் இன்னும் நிறையா ஸ்டோரிஸை கேட்கணுன்னு நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நன்றி. Wow.